Example 5.3 என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா a -1, 2 b k, -2 c 7, 4 இந்த பாயிண்ட்ஸ் மூணையும் சேர்த்து நாம ஃபார்ம் பண்ற ட்ரையாங்கிள் உடைய ஏரியா is equal to 22 square units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Now we have to find the value of k. என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுதா? நம்ம first example sum என்ன படிச்சோம்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம்? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. they lie on the same line, that is collinear னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்ப நாம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 னு போட்டு collinear னு ப்ரூவ் பண்ணோம். இது மூணாவது மாடல். இதுல ட்ரையாங்கிள் உடைய ஒரு பாயிண்ட கொடுக்காம விட்டுருக்காங்க k. அதை நாம கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். do you all understand? கேக்குதான் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கம்மா. Yes miss. Okay, okay மா. Yes miss. இப்போ அதே ஃபார்முலா தான்ப்பா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை மறுபடியும் எழுதிக்கலாம். நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? half into x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1. இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் 22. ஓகேவா? then you have to draw the arrow marks. இந்த ஏரியா 22 னு கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன எழுதுவோம்? half into x1 y1 எழுதணும். இப்போ நம்ம 2-3 சம் போட்டுட்டோம். அதனால நம்ம x1 y1 அப்படியே பார்த்து கூட எழுதலாம். ஓகேவா? x1 y1 க்கு பதிலா என்ன? -1 2 -1 2 x2 y2 க்கு பதிலா k -2 x3 y3 க்கு பதிலா 7 4. ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் x1 y1 னா -1 2. இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் தான் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 22. சோ இப்போ நாம மல்டிப்ளை பண்ணணும். எதையும் மல்டிப்ளை பண்ணணும்? half into சொல்லுங்க, -1 into -2. What will be the answer? +2. Good. +2. Next, k into 4. k வையும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 4k. k 4 னு எழுதக்கூடாது. 4k. k into 4 4k. Next 7 into 2 எவ்வளவுப்பா? 14. Very good. Plus 14 minus அடுத்த ஸ்டெப் போணும். இப்படி 2 into k. 2 into k என்ன ஆன்சர் வரும்? 2k miss. Very good. 2k. 2k. Next 2 minus 2 into 7. -14. Very good. -14. Next 4 into -1. -4. -4. -4. ஓகேவா? சோ இதை நான் மறுபடியும் இந்த பக்கம் எழுதுறேன். half into 2 plus 4k
plus 14 minus 2k minus 14 minus 4. இதோட ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 22. The answer is 22 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்றோம். இந்த half 1/2 இருக்கு. அது இந்த சைடு போனா இங்க டிவைட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பக்கம் போனா என்ன ஆயிரும்? டிவைட் பண்றது அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணணும். சோ 22 into 4. இங்க மிச்சம் இருக்கிறது பாருங்க. 14 plus 2 16 plus 4k. அடுத்தது minus 4 minus 14. ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு வரும்? minus 4 minus 14 எவ்வளவுமா? minus 18. இப்போ 16 plus 4k. இங்க மைனஸ் இன்டூ பண்றோம்னு அர்த்தம். இந்த மைனஸ் உள்ள ஒவ்வொன்றும் இன்டூ பண்ணணும். மைனஸ் இன்டூ 2k மைனஸ் 2k மைனஸ் 2k மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 18 is equal to 4 into 22 is 88. 4 into 22 is 88. Sorry. இந்த இடத்துல into 2 தானே போட்டுருக்கணும். into 2. This is into 2. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு வரும்? 22 into 2 எவ்வளவு வரும்? 44. 22 into 2 44. இப்போ 16ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணுங்க. சொல்லுமா? அருண்பாலாஜி அக்செப்ட் பண்ணுங்க மிஸ். அக்செப்ட் பண்ணணுமா? 1 மினிட்மா. ஓகே. வந்துட்டானா? அருண் பாலாஜி வந்துட்டியாமா? அருண் பாலாஜி ஓகே, கேக்குதாமா? லிசன். இங்க 22 into 2 44. இப்ப கவனிங்க. 16 18 சேர்ந்தா எவ்வளவுமா? 18 plus 16 24 மேம். எவ்வளவுமா? 18 28 34. Then 4k minus 2k. 4k ல 2k போனா 2k. This is equal to 44. 34 plus 2k is equal to 44. Next, இன்னொரு தடவை எழுதினேன் உங்களுக்கு. 34 plus 2k is equal to 44. ஓகேவா? இப்போ நம்ம k ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 2k மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 44 அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ 44 இங்க பிளஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போனா மைனஸ். 44 minus 34. 44ல 34 போனா எவ்வளவு? 10. 2k is equal to 10. அப்ப k is equal to இந்த 2வும் kவும் என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கு? 2k னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 2k னா என்னமா அர்த்தம்? இன்டூ பண்ணிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்க போனா மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட் ஆபரேஷன் டிவிஷன். 10 divided by 2. அப்போ k யோட வேல்யூ 1 2s are 2, 5 2s are 10.
So k is equal to 5. அப்போ kங்கிற இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கணும் 5. இன்னொரு தடவை சொல்ற கவனிங்க. எக்ஸாம்பிள் 5.3 நம்ம இதுவரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஏரியா கண்டுபிடிச்சோம். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஏரியா 0ன்னு வந்தா the points are collinear ன்னு சொன்னோம். யாரோ ஒரு மைக் ஆன்ல இருக்குமா? சத்தம் வந்துட்டே இருக்கு, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சம்ல நாம என்ன படிக்க போறோம்னா k 3 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுக்கல. அப்போ நாம அந்த பாயிண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான், half into போடுறோம், அது ஈக்குவல் டு 22ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். கேவெல்லாம் ஒன்னா சேர்த்து எழுதுறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா எழுதுறோம். கே மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வரோம். கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். Do you understand?